ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான 25 குட்டியான ஆங்கில வார்த்தைகள் தான் நம்ம கற்றுக்கிட போகிறோங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம கற்றுக்கலாங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் பைக் வச்சுருக்கேன். நான் பைக் வச்சுருக்கேன். எல்லாருமே சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் பைக் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, சிம்பிள் தாங்க. ஐ ஹாவ் அ பைக். ஐ ஹாவ் அ பைக். நான் பைக் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், நான் பைக் வச்சுருந்தேன். உங்கள்கிட்ட இப்போ இல்லை, ஆனால் நீங்கள் முன்னாடி வச்சுருந்தீங்க. நான் முன்னாடி பைக் வச்சுருந்தேன், ஆனால் இப்போ என்கிட்ட இல்லை. நான் பைக் வச்சுருந்தேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹேட் அ பைக். ஐ ஹேட் அ பைக். ஹெச்ஏடி ஹேட். ஐ ஹேட் அ பைக். நெக்ஸ்ட் ஒன், நான் கார் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் கார் வச்சுருக்கீங்க, அதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே முன்னாடி பார்த்த மாதிரி தான், சிம்பிள் தாங்க. என்ன வரும்? கரெக்ட். ஐ ஹாவ் அ கார். ஐ ஹாவ் அ கார். நான் கார் வச்சுருக்கேன். அதுவே நீங்கள் முன்னாடி கார் வச்சுருந்தீங்க, இப்போ உங்கள்கிட்ட கிடையாது, இப்போ உங்கள்கிட்ட இல்லை, ஆனால் நீங்கள் முன்னாடி நீங்கள் கார் வச்சுருந்தீங்க, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் சொல்லணும். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் சொல்வேன். என்ன வரும்? நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹேட் அ கார். ஐ ஹேட் அ கார். நான் கார் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு அவனை தெரியுமா? உனக்கு அவனை தெரியுமா? இதை எப்படி கேட்கலாம்? டு யூ நோ ஹிம்? டு யூ நோ ஹிம்? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். டு யூ நோ ஹிம்? உனக்கு அவனை தெரியுமா? நெக்ஸ்ட் ஒன், உனக்கு அவளை தெரியுமா? உனக்கு அவளை தெரியுமா? இதை எப்படி சொல்லலாம்? இதுவும் சிம்பிள் தாங்க. டு யூ நோ ஹர்? டு யூ நோ ஹர்? உனக்கு அவளை தெரியுமா? ஓகேங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா எவ்ரிடே வந்துகிட்டே இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன், பேசுகிறத நிறுத்திட்டு சாப்பிடு. சில பேர் சாப்பிடும்போது பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, பேசுகிறத நிறுத்திட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்கள்ல. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸ்டாப் டாக்கிங் அண்ட் ஈட். ஸ்டாப் டாக்கிங் அண்ட் ஈட். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஸ்டாப் டாக்கிங் அண்ட் ஈட். நெக்ஸ்ட் ஒன், அது ஒரு பெரிய கதை. சில நேரங்களில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு பெரிய கதைப்பா அப்படின்ட்டு. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் எ லாங் ஸ்டோரி. இட்ஸ் எ லாங் ஸ்டோரி. அது ஒரு பெரிய கதை. நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் எல்லாருமே நண்பர்கள். நாங்கள் எல்லாருமே நண்பர்கள். கேட்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் யார் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள்லாம் நண்பர்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாரும் நண்பர்கள். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் எல்லாரும் நல்ல நண்பர்கள். நாங்கள் எல்லாரும் நல்ல நண்பர்கள். இது எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. we are good friends. we are good friends. we are good friends. நாங்கள் எல்லாரும் நல்ல நண்பர்கள். நெக்ஸ்ட் ஒன், அவர் உன்னை கூப்பிட்டார். அவர் உன்னை கூப்பிட்டார். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, he called you. he called you. he called you. அவர் உன்னை கூப்பிட்டார். நெக்ஸ்ட் ஒன், அதை பற்றி சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்குது, அதை பற்றி சொல்ல முடியுமா? இதை எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. கேன் யூ டெல் மீ அபவுட் இட்? கேன் யூ டெல் மீ அபவுட் இட்? கேன் யூ டெல் மீ அபவுட் இட்? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். கேன் யூ டெல் மீ அபவுட் இட்? அதை பற்றி சொல்ல முடியுமா? நெக்ஸ்ட் ஒன், நான் ஒரு கார் வாங்கணும். நான் ஒரு கார் வாங்கணும். இது எப்படி சொல்லலாங்க? சிம்பிள் தாங்க. ஐ வாண்ட் டு பை அ கார். ஐ வாண்ட் டு பை அ கார். ஐ வாண்ட் டு பை அ கார். நான் ஒரு கார் வாங்கணும். இதுவே நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒரு பைக் வாங்கணும்ப்பா. நான் ஒரு பைக் வாங்கணும். இது எப்படி சொல்லுவீங்க? முன்னாடி சொன்ன மாதிரி தான். கார் இருக்கிற இடத்துல நம்ம அப்படியே பைக் மட்டும் சொன்னால் போதும். ஐ வாண்ட் டு பை அ பைக். ஐ வாண்ட் டு பை அ பைக். என் கூட சேர்ந்து எல்லோரும் சொல்லுங்கள். ஐ வாண்ட் டு பை அ பைக். ஓகேங்க. நெக்ஸ்ட் ஒன், நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாமா?
சாட்டர்டே சண்டே லீவ் தான், நம்ம எங்கேயாவது வெளில போகலாமா, ரொம்ப போர் அடிக்கு, நம்ம எங்கேயாவது வெளில போகலாமான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில நேரங்களில். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஷால் வி கோ அவுட் சம்வேர், ஷால் வி கோ அவுட் சம்வேர், சம்வேர் அப்படின்னா எங்கேயாவது, ஷால் வி கோ அவுட் சம்வேர், நாம் எங்கேயாவது வெளில போகலாமா. நெக்ஸ்ட் ஒன், அவர் உன்னை பற்றி கேட்டார். நான் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், அவர் வந்து உன்னை பற்றி கேட்டார், நல்லா இருக்கேன்னு கேட்டார் சொல்லுவோம் பார்த்தீங்களா. அவர் உன்னை பற்றி கேட்டார். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, he asked about you, he asked about you, he asked அப்படின்னா அவர் கேட்டார், about you உன்னை பற்றி, he asked about you அவர் உன்னை பற்றி கேட்டார். நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை, ரெண்டு ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேறு பிராண்டாக இருக்கும். ஆனால் நம்ம சொல்லுவோம் ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ரொம்ப வித்தியாசம் இல்லை, இதை எப்படி சொல்லலாம், ட்ரை பண்ணுங்கள், சிம்பிள் தாங்க. தேர் இஸ் நாட் மச் டிஃப்ரென்ஸ், தேர் இஸ் நாட் மச் டிஃப்ரென்ஸ், தேர் இஸ் நாட் மச் டிஃப்ரெண்ட், தேர் இஸ் நாட் மச் டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள், தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள், இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ப்ளீஸ் அக்செப்ட் இட், ப்ளீஸ் அக்செப்ட் இட், தயவு செய்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் பஸ்ஸை தவற விட்டுட்டேன், நம்ம காலேஜுக்கோ வேலைக்கோ கரெக்டாக கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போவோம், கரெக்டாக அப்போ தான் பஸ்ஸு போயிருக்கும், நான் பஸ்ஸை தவற விட்டேன், நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ மிஸ்டு த பஸ், ஐ மிஸ்டு த பஸ், நான் பஸ்ஸை தவற விட்டுட்டேன். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தாகமாக இருக்குது, எங்கேயாவது ரொம்ப தூரம் நடந்து போயிருப்போம் அல்லது ரொம்ப விளையாண்டுட்டு வந்திருப்போம், ரொம்ப தாகமாக இருக்கும் சொல்லுவோம் பார்த்தீங்களா. எனக்கு தாகமாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐம் thirsty, ஐம் thirsty, எனக்கு தாகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், நான் 4 நாளாக தூங்கவே இல்லைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. சில நேரங்களில் நான் 4 நாளாக தூங்கலை, 5 நாளாக தூங்கலை, நான் 4 நாட்களாக தூங்கவில்லை, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவன்ட் ஸ்லெப்ட் ஃபார் 4 days, ஐ ஹாவன்ட் ஸ்லெப்ட் ஃபார் 4 days, நான் 4 நாட்களாக தூங்கவில்லை. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எனக்கு ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குது, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் சம்திங், ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் சம்திங், எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள், ஏன் இப்படியே இருக்க, உனக்கு டேலண்ட் இருக்குது, அதை நீ வந்து வளர்த்துக்கோ, உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள், உன் திறமையை வளர்த்துக்கொள், எப்படின்னாலும் சொல்லலாங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டெவலப் யுவர் ஸ்கில்ஸ், டெவலப் யுவர் ஸ்கில்ஸ், உன் திறமையை வளர்த்துக்கொள், உங்கள் திறமையை வளர்த்துக்கொள், எப்படின்னாலும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இது சரியான பதில், இது சரியான பதில், இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, திஸ் இஸ் ரைட் ஆன்சர், திஸ் இஸ் ரைட் ஆன்சர், இது சரியான பதில். ஓகேங்க, ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இது தவறான பதில், இது தவறான பதில், இதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும், நீங்கள் தான் மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.